புனித மூன்றாம் சிக்ஸ்டஸ். சிக்ஸ்டஸ் ரோமையில பிறந்திருக்காரு. புனித அகஸ்தீனாரோட நெருங்கிய நண்பரா இருந்திருக்காரு. திருத்தந்தை முதலாம் செலஸ்டினோட மறைவுக்கு பிறகு திருத்தந்தையா பதவி ஏற்றிருக்காரு சிக்ஸ்டஸ். சிக்ஸ்டஸ் அமைதியான குணம் கொண்டவரா இருந்திருக்காரு. ஆனா உறுதியான மனதுடையவரா இருந்திருக்காரு. இவருடைய காலத்துல 2 தப்பறை கொள்கைகள் திருச்சபைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்திருக்கு. ஒன்னு நொஸ்டோரியானிசம், இன்னொன்னு பெலோஜியானிசம். நொஸ்டோரியானிசம் இயேசு 2 ஆட்கள் அப்படின்னும் அதனால அன்னை மரியாள் இறைவனின் தாய் இல்ல அப்படின்னும் அறிவிச்சிருக்கு. பெலோஜியானிசம் ஆதி பெற்றோர்கள் செஞ்ச பாவத்தால நமக்கு ஜென்ம பாவம் வராது அப்படின்னு அறிவிச்சிருக்கு. இந்த 2 தப்பறை கொள்கைகளையும் திருத்தந்தை சிக்ஸ்டஸ் அமைதியோடையும் பொறுமையோடையும் எதிர்த்திருக்காரு. இதனால ஏராளமான மக்கள் திருத்தந்தை சிக்ஸ்டஸுக்கு தன்னுடைய அதிகாரத்தை சரியா பயன்படுத்த தெரியாது அப்படின்னு கேலி செஞ்சிருக்காங்க. எல்லாத்தையுமே பொறுமையோட எதிர்கொண்டிருக்காரு சிக்ஸ்டஸ். இவருடைய பொறுமைக்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய பலன் கிடைச்சிருக்கு. நொஸ்டோரியானிசம் கொள்கையை பரப்புன அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த சிரில் மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு திருச்சபையில சேர்ந்திருக்காரு. இதுக்கு பிறகு திருத்தந்தை சிக்ஸ்டஸ எல்லா மக்களும் ரொம்பவே பாராட்டியிருக்காங்க. இப்படி எல்லா தப்பறை கொள்கைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு திருத்தந்தை சிக்ஸ்டஸ். அதுக்கு பிறகு லபோரியாஸ் ஆலயத்தையும் லாத்ரன் பேராலயத்தையும் புதுப்பிச்சிருக்காரு. அதுக்கான பொருள் உதவிய மன்னர் 3ஆம் வாலண்டைன் கொடுத்து உதவியிருக்காரு. இப்படி எல்லா எதிர்ப்புகளையும் அமைதியோடையும் பொறுமையோடையும் எதிர்கொண்ட திருத்தந்தை 3ஆம் சிக்ஸ்டஸ் இறுதியா கிபி 440ஆம் ஆண்டு இறந்து போயிருக்காரு. மார்ச் 28 செயின்ட் 3ஆம் சிக்ஸ்டஸ் ஃபீஸ்ட் டே.